இங்கே பாருங்கள் காய்ஸ், காந்திபுரம் சஞ்சீவபுரம் சொல்லிட்டு சிட்லக்காரமடியிலேருந்து உள்ளே வந்தால் 2 கிலோமீட்டரில் இது இருக்குது. இது நம்ம இந்த சைடு போனால் காந்திபுரம், இந்த சைடு போனால் சஞ்சீவபுரம். இந்த வழியாக போனோன்னா தான் சஞ்சரன் கோயில் இருக்கும், அதுக்கு மேலே தம்பரான் கோயில். நம்ம போய் பார்த்தது மேலே உச்சியில் இருக்க தம்பரான் கோயில். காய்ஸ், இது சஞ்சராய் மலை அடிவாரத்துலேருந்து தம்பராய் மலைக்கு 6 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். விவி மணிகண்டல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தெருப்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். 6 கிலோமீட்டர் வரும். இந்த நீங்கள் எவ்வளோ நாள் அந்த கோயில் இது 10வது வருஷம். 10வது வருஷம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதத்தில் வர 5 சனிக்கிழமைகளிலும் மேலே மகாதீபம் ஏற்றுவோம். மகாதீபம் ஏற்றுறீங்க. அப்புறம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மேலே மகாதீபம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வருஷம் 6 தீபம். சரி சரி. கடவுள் புண்ணியத்தில் ஒரு தீபமும் தவறாமல் ஏறி வருது. கீழே வரும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அது அந்த ஆஞ்சநேயர் பலகக்கல் கோயில்னு சொல்லுவாங்க. முதல் வந்த உடனே அவருக்கு ஒரு காய்பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அங்க ஒரு விளக்கு போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி வருவோம். சரி சரி. வந்தோம்னா அப்புறம் தீபக்கல்னு பேரு. தீபக்கல் பல காலத்துல ஆளுங்க பெரியவங்க காலத்துல இருந்து தீபக்கல்னு பேரு. ஆஞ்சநேயர்
இந்த இடத்துல வந்து குடிகொள்றதுக்கு முன்னாட ம் மூக்குனூர் மலை அங்க தெரியுது இல்லையா, மூக்குனூர் மலை அந்த மலை மேல ஒரு கால் வச்சு ஆட்டி பார்த்தோம். அது கடகடன்னு ஆடிச்சான், தெரியும் சொல்றது. கடகடன்னு ஆடிச்சான். ஆமா, இந்த மலை மேல வந்து நின்று ஆடும்போது ஒரு குச்சி வச்சு ஊனி இப்படி ஆட்டி பார்த்தாரோ, அது ஆடலையாம். அந்த அடையாளம் அந்த தீபங்கள் பார்த்து குச்சி ஊனின மாதிரி ஒரு குழி இருக்கு, ஆடலையாம். அதனால அந்த சந்தோஷத்துல அந்த பாறை ஓரமே இப்படி ஜருகாட்டம் ஆடி விளையாடி இருக்கிறாரு. அந்த இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல பண்ணுனாங்க. அவர் விளையாடின இடத்துல ஒரு கற்பூரம் கொளுத்தி ஒரு ஊதுபத்தி கொளுத்தி அவர் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் தீபகல்லுக்கு வருவோம். தீபகல்ல மாவிளக்கு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் தீபம் ஏற்றுவோம். ஏற்றிட்டு அப்படியே வந்தோம்னா இங்க இந்த சுனை நீர் ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய பாறை இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமா ரொம்ப அற்புதமான இடம். அந்த இடத்துல தான் அந்த தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தான் ஆஞ்சநேயர் சிவபெருமான திருவண்ணாமலையை நோக்கி, இந்த தம்பராமலையும் திருவண்ணாமலையும் ஒரு சேர நோக்கி அங்க முட்டி போட்டு சாமி கும்பிட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. ஆஞ்சநேயர் அதே மாதிரி 2 முட்டி ஊனுன மாதிரி 2 புலி இருப்பாங்க. கரெக்டா முட்டி மாதிரியே ஷேப் இருப்பாது, இருந்துச்சு பார்த்தா. ஆமா, அந்த இடத்துக்கு ஊதுபத்தி கற்பூரம் சாமி கும்பிட்டு ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த இடத்துல தண்ணி இருந்தா தண்ணி எடுத்து வந்துருவோம். பெரும்பாலும் தண்ணி இருக்குங்க. ஆனா முதல் சனி 2வது சனி கொஞ்சம் சந்தேகங்க. 3வது சனிக்கிழமைக்குள்ள மழை வந்துடுது, தண்ணி கிடைச்சிருது. அந்த இடத்துல தண்ணி எட்டுன்னு வந்து தான் சாமிக்கு பூஜை பண்றோம். பூஜை பண்ணிட்டு மேல மகாதீபம் ஏத்துறோம். இது ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 வருஷங்களாக ஒரு அடியார் மூலம், இது சாதாரண மலை இல்லை, சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொன்னாங்க. அவர் சில குறிப்புகள் சொன்னாங்க. சித்தர்கள் நேரடியாக நம்மை போல் உருவத்தோடு நம் முன்னால் காட்சி கொடுப்பது இல்லை. 5 புலன்களில் பிற புலன்கள் மூலம் நமக்கு நான் இருக்கிறேன்னு காட்டுவாங்க. அவங்க காட்டுறதை உணரணும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறோம். இப்போ